இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காய் ஒரு ஆண்டு, நம் வாழ்வுக்காய் ஒரு ஆண்டு, பழமைகளை மறந்து புதுமையான வாழ்வுக்குள் செல்வதற்கு, எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை அகற்றி நன்மைத்தனங்களுக்கு செல்வதற்கு, எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பகைமை குணங்களை அகற்றி அன்போடு அரவணைத்து எல்லா மனிதர்களையும் ஏற்று வாழ்வதற்கு இன்னும் ஒரு ஆண்டாக ஆண்டவர் தங்களுடைய வாழ்வுக்குள் நிறை ஆசிரை தந்து 2025ஆம் ஆண்டில இருந்து இன்னும் ஒரு ஆண்டுக்கு அடி எடுத்து வைத்து 2026ஆம் ஆண்டில எங்களுடைய பாதங்களை நாங்கள் பதித்திருக்கின்றோம். பல கனவுகள் இருக்கும், பல சிந்தனைகள் இருக்கும், புதிய எண்ணங்கள் மனங்களுக்குள்ள இருக்கும். எவ்வளவோ கனவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியினுடைய ஆண்டாகவும், இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்வுடைய ஆசீர்வாதமான ஆண்டாகவும், எங்களுக்குள்ள நிறைவான கனவுகள் எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற வேண்டும் என்று சொல்லி புதியதொரு வாழ்வை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இது வரம், இது ஆசீர்வாதம். எல்லா மனிதர்களுக்கு கிடைக்காவிட்டாலும், எங்களோடு வாழ்ந்த மனிதர்கள் இந்த ஆண்டில் இல்லை என்று சொன்னாலும், என்னை கரம் பிடித்து வழிநடத்தி இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள என்னோடு சேர்ந்து வாழ் என்று இயேசுவுடைய அழைப்புக்கு பிரமாணிக்கமாய் நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ள நுழைந்திருக்கின்றோம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டையும் நாங்கள் தொடங்குகின்ற வேளையில, ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளையும் எங்களுடைய காலடிகளை நாங்கள் பதிக்கின்ற வேளையில, ஏன் அன்னை மரியாளை எங்களுடைய வாழ்வினுடைய தாயாக, அதுவும் இறைவனுடைய தாயாக இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தி செல்லம்மா என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை முழுவதையும் அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்து இந்த ஆண்டை முதலாவது நாளை அன்னை மரியாளுக்கு நாங்கள் பெருவிழாவாக நினைவு கூர்கின்றோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினால கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்தாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். அந்த சிலுவையில் தொங்குகின்ற வேளையில துயரங்கள் வேதனைகள் ஆட்கொண்டாலும், நிலையற்ற நிலை குலைந்த வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் இயேசுடைய மனசு பரிதவிக்கின்ற வேளையிலையும், அன்னை மரியாள் அந்த சிலுவையுடைய அடித்தளத்தில் இருக்கின்ற வேளையில அன்னை மரியாளையும் தன்னுடைய சிநேகமான சீடனையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கூறியது, இதோ உன்னுடைய தாய். அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இதோ உன்னுடைய மகன். தான் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அந்த வாழ்வை இழந்து மரணத்துடைய தருவாயிலும் தன்னுடைய தாயை இன்னும் ஒரு அவதாரமாக, இன்னும் ஒரு பிள்ளைக்கு தத்தெடுத்து கொடுக்கின்ற, ஒரு தாரை வார்த்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு அங்கு இடம்பெறுகின்றது. ஏனென்று சொன்னால், இது வெறுமனே ஆண்டவர் இயேசுவோடு முடிவடைகின்ற வாழ்வு அல்ல, ஒரு காலத்தோடு நிறைவடைகின்ற மனித வர்க்கம் அல்ல நாங்கள். மாறாக தன்னுடைய சீடனை பிரதிபலித்து முழு உலகத்தினுடைய தாயாக அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தினுடைய தாயாக கொடுத்த அந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில அன்னை மரியாள் எங்களுடைய தாயாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உன்னதமான பாக்கியம் நிறைந்த நாள். அன்னை மரியாள் வெறுமனே தாய் மட்டுமல்ல, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையுடைய தாயாகவும், நாங்கள் செல்கின்ற வேளையில் வருகின்ற வேளையில் எங்களை எல்லாம் காக்கின்ற ஒரு தாயாக இருந்து வருகின்றாள் அன்னை மரியாள். எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்ற வேளையில எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற வேளையில புன்னகையோடு அன்னை மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாள், கடவுளுடைய தாய் என்னை தேடி வர நான் யாரோ என்று சொல்லி அன்னை மரியாளை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதற்கு எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றாள். இந்த ஆண்டுக்குள்ள நாங்கள் நுழைகின்றோம்.
புதியதொரு ஆண்டு, புதிய கனவுகள், புதிய சிந்தனைகள். நாளை என்ன நடக்கும், அடுத்த நொடி பொழுது எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், யார் யாரெல்லாம் இந்த வருடங்களுக்குள்ள வருவார்கள், எத்தனை உறவுகளை சம்பாதிப்போம், எத்தனை உறவுகள் எங்களை விட்டு செல்வார்கள், எத்தனை துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், இழப்புகள் வரும் என்று எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இந்த ஆண்டை அன்னை மரியாளிடம் கொடுத்து, அம்மா தாயே நீரே எங்களை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றோம். கருவிலே உருவாகின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்கின்ற வேளையில எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை அரவணைத்து தான் பட்ட துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து, அந்த 10 மாசம் சுமந்து பெற்ற வலிகளை எல்லாம் மறந்து, அந்த குழந்தை வெளியில் வருகின்ற வேளையில அந்த குழந்தையை பார்த்து அந்த தாய் படுகின்ற மகிழ்ச்சியை போல நாங்களும் இந்த புதிய ஆண்டில ஒரு குழந்தைகளாக எங்களோட வாழ்க்கையை அன்னை மரியாள்கிட்ட கொடுத்து, அம்மா தாயே இந்த ஆண்டு முழுவதும் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும் என்று சொல்லி கருவில உருவான குழந்தை போல ஒரு ஆண்டுக்குள் நாங்கள் தவழ்கின்றோம். இது வரம், இது ஆசீர்வாதம். எங்கட வாழ்வு முழுவதையும் அன்னை மரியாள் பார்த்து கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையோடு தொடங்கி இருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டும் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியுடைய ஆண்டாக, அல்லது துன்பங்கள் வேதனைகள் வந்தால் அவற்றையெல்லாம் அனுபவத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு ஆண்டாக, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் தாய் அன்னை மரியாள் என்னை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோட நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் அன்னை மரியாள்களாக எங்களுடைய வாழ்வை காக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களும் எங்களுடைய வாழ்வுடைய அன்னை மரியாள் தான். துன்பங்கள் வருகின்ற வேளையில கவலைப்படாது என்று சொல்கின்ற ஒரு தாய் என்னுடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் அவள் என்னுடைய அன்னை மரியாள். என்ன துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும் என்னுடைய குழந்தை எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி தன் மனசுல மட்டுமில்லாமல் தன்னை உடலுடைய வருத்தி கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் எங்களை சிந்திக்கின்ற என்னுடைய அம்மா ஒரு அன்னை மரியாள் தான். ஆனால் நாங்கள் எங்களுடைய தாய்மார்களை எந்தெந்த நிலைக்குள்ள வச்சிருக்கிறோம், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு அவதூறான வார்த்தைகள், கடைசி காலகட்டங்களுக்குள்ள முதிர்ந்த வயதுக்குள்ள அவர்களை நாங்கள் சரியான முறையில் பராமரிக்க தவறுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பாவங்களை தேடிக்கொள்கின்றோம். அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மறந்ததில்லை, ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை. அன்னை மரியாள் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்வில் தேவை என்று இயேசு நினைக்கின்றாரோ அப்பொழுது எல்லாம் அன்னை மரியாளை தன்னுடைய நெஞ்சத்திலே சுமந்தார் ஆண்டவர் இயேசு. அந்த கல்வாரி மலை நோக்கி தன்னுடைய சிலுவையை சுமந்து செல்கின்ற வேளையில ஆண்டவர் இயேசு கீழே விழுகின்ற வேளையில எல்லாம் ஆண்டவர் இயேசுடைய கண்கள் தேடியது தன்னுடைய தாயினுடைய முகத்தை தான். அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு சக்தி ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த சிலுவையை சுமந்து செல்வதற்கு வரமாக மாறியது. எங்களோட வாழ்க்கையில அம்மா அப்பா இந்த உறவுகள் எல்லாமே நிரந்தரமானது. எத்தனை உறவுகள் வாழ்வுக்குள்ள வந்தாலும், எத்தனை மனிதர்களை நாங்கள் சம்பாதித்தாலும், எத்தனை மனிதர்கள் அன்போடு அரவணைப்போடு இருந்தாலும், எனக்கு ஒரு ஆபத்து வரைக்க எனக்கு முன்னுக்கு நிற்கிறது என்னுடைய தாயும் தந்தையும் தான். அந்த வாழ்வுக்குள்ள நாங்கள் எங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொன்னால், தன்னுடைய தாய் அன்னை மரியாளுக்கும் தன்னுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பரை தன்னுடைய மனசில் கொண்டு அவருடைய தொழில்களை கற்றுக்கொண்டு இதுதான் வாழ்வு, இதுதான் இறை நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் மூலமாகத்தான் எல்லா ஞானமும் அறிவும் சக்தியும் கிடைக்கும் என்பதை நம்பிய இயேசு அன்னை மரியாளை தன்னுடைய நெஞ்சத்திலே அருகாமையில் வைத்திருந்தாள். நான் இல்லாவிட்டாலும், இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வு மறைந்தாலும்,
நான் இறந்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாலும் என்னை நீ அரவணைப்போடு காத்துக் கொண்டது போல என் பிள்ளைகளையும் அரவணைப்போடு காத்துக்கொள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை உலகத்தினுடைய தாய் என்பதையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். புதியதொரு ஆண்டு, புதிய கனவுகள், புதிய சிந்தனைகள். இந்த வருஷத்துல எது எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கின்றோமோ அவற்றை எல்லாவற்றையும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு புதியதொரு வாழ்வு. மனங்களுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள், வேதனைகள் எல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டோடு நிறைவடைய போவது அல்ல. அல்லது 2025 வாழ்ந்த நாட்கள் இனி என்னுடைய வாழ்வில 2026ஆம் ஆண்டில வர மாட்டாது என்று எதுவுமே உறுதியான மொழிகள் அல்ல. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து செல்வோம் எல்லாவற்றையும். இந்த ஆண்டு முழுவதும் துன்பங்கள், வேதனைகள் நிறைந்திருந்தது. 2026ஆம் ஆண்டாவது இந்த மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆண்டாக எல்லா துயரங்களில் இருந்தும் எல்லா வேதனைகளில் இருந்தும் நான் மாறுபட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி பல கனவுகள் மனசுக்குள்ள இருக்குது. அந்த கனவுகள் நிறைவேறவும் அன்னை மரியாள் எமக்காக எப்பொழுது அந்த கானாவூர் திருமணத்தில் முதலாவது பரிந்துரை செய்தாலோ ஏதாவது பார்த்து செய் என்றும் சீடர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு எது எங்களுடைய வாழ்வில் எழுதியுள்ளாரோ, எது இந்த ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமோ, இந்த 2026ஆம் ஆண்டு புதிய உறவுகள் மலருமோ, அல்லது இருக்கின்ற உறவுகள் பறிபோகுமோ, அல்லது எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பொருளாதாரங்கள் அதிகரிக்குமோ அல்லது குறைவடையுமோ, செல்வங்கள் அதிகரித்தாலும் செல்வங்கள் குறைந்தாலும் பண்புகள் குறையாத ஒரு ஆண்டாக மகிழ்ச்சியினுடைய மனப்பக்குவத்தை கொண்டு வாழ ஆண்டவர் என்ற வாழ்விலும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று தொடங்கி இருக்கின்ற இந்த புதிய ஆண்டு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு புத்தாண்டாக எம் மனங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டாக அமைய ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்கின்ற கல்வாரி பலியில பக்தியோடு பங்கேற்போம். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஓரே